ஹாய் எவ்ரிவான், நம்ம இந்தியாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உலகிலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடுகளில் இந்தியாவை 8வது இடத்தில் உள்ளது. இதன் பரப்பளவு 1.27 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உலகிலே அதிக மக்கள் தொகை நாடுகளில், தட் மீன்ஸ் பாப்புலேஷன், சைனாவை பின்னுக்கு தள்ளி நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோம். இந்தியாவின் பாப்புலேஷனில் 35% ஏழைகளாகவே உள்ளனர். நம்ம தலைவர் பாணியில் சொல்லணும்னா, ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் புவரர். உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தாங்க. செஸ் விளையாட்டின் கேபிட்டல் இந்தியா தாங்க. செஸ் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையான சதுரங்க என்று இருந்தே தோன்றியது. சிவப்பு காயின் முன்னாடி போகுது, கருப்பு காயினும் பின்னாடியே போகுதே, சரியில்லையே. மேக்ஸில் பயன்படுத்தப்படும் கால்சியஸ், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, டெசிமல் சிஸ்டம்ஸ் போன்றவைகளும் இந்தியாவில் தோன்றியவை தான். அப்போ பித்தாகரஸ், டைசென்டிலேட்டர் இதெல்லாம். நம்ம அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்துக்களின் பண்டிகையான கும்பமேளா தான் உலகிலே அதிக மக்களால் கலந்து கொள்ளப்பட்ட விழாவாகும். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 18, ஆனால் 1652 மொழிகள் இந்தியாவில் வாழ்கின்ற மக்களால் பேசப்படுகிறது. நம்ம இந்தியாவில் ரஷ்யாவை சேர்ந்த சுல்தானா பெண் தான் இந்தியாவின் 1205 1240 முதல்ல மிக சிறப்பான பெண் தலைவராக இருந்து வந்தவர். இந்தியாவில் மக்கள் 80% இந்து மதத்தை பின்பற்றுகின்றனர். 13% மக்கள் முஸ்லீம் மதத்தை பின்பற்றுகின்றனர். இருந்தாலும் உலகிலே முஸ்லீம் மதத்தை பின்பற்றுபவர்களின் அதிக மக்கள் தொகை கொண்ட 3வது நாடு இந்தியா தான். இந்தோனேஷியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. நம்ம நியூ டெல்லியில் பார்த்தோன்னா, உலகிலே அதிக காற்று மாசுபாடு அடைந்த நகரங்களில் முதன்மையாக உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.